சாமி கும்பிட்டா போறாது, நமக்கு அப்புறம் மக்களாக இருக்க அவங்களும் சாமி கும்பிட்டு எல்லாருமே நினைக்கலாம். அப்பதான் கொஞ்சம் வேகமாக போக முடியும். அதனால விரைவாக சென்று தரிசித்து விட்டு வெளியே வந்து பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு ராஜகோடு வெளியில் பிரசாதம் இருக்காங்க. எல்லாரும் வாங்கி அந்த பிரசாதத்தை பெற்று பயன்பட வேண்டுகிறோம். அப்பேற்பட்டான ஒவ்வொரு புராணங்கள் 63 நாயன்மார்களுடைய புராணங்களை சொல்லிக்கொண்டு சென்றால் இந்த ஒரு நாள் போறாங்க. நீங்களா யூடியூப் பார்த்து இருக்கீங்க. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு வரலாறு கண்ணப்ப நாயனார், குங்கிலிய நாயனார் ஒரு நாயனார் இருப்பார். அந்த நாயனர் என்ன பண்றாரு அப்படின்னா சம்பாதிச்சார். அந்த காசு கொண்டு போய் குங்கிலியை வாங்குவார். குங்கிலியை வாங்கிட்டு வந்து குங்கிலியா திரும்புறதுக்கு சாம்பிராணி தான் 100 மடங்கு வாசனையா இருக்கும். அது நாட்டு மடங்கு கிடையாது. கை வீட்டுக்கு தான் சாம்பிராணி போடும். சூர்யா தோஷங்கள் தோஷம் அப்படின்னு லட்சுமி நாட்டம் பெருகும். வீட்டில் வந்து 2 கிழக்கு சாம்பிராணி குங்கிலியை 3 போட்டு புகை போட்டீங்கன்னா லட்சுமி நாட்டம் பெருகும். குங்கிலியன்னு விற்கிது. அப்புறம் இந்த குங்கிலியத்தை விலைக்கு வாங்கிட்டு வருவார். சிவாலயத்தை போவார். புகை போட்டு அந்த குங்கிலியத்தை கோயிலை சுற்றியும் அந்த புகையை போட்டு வருவார். நமஸ்காரம் பண்ணி போகிறார். அவ்வளோதான். தன்னுடைய வாழ்நாளே எல்லாம் ஒரு பாயிண்ட் 100 ரூபாய் கிடைச்சா 100 ரூபாய் குங்கிலியம் வாங்கிடுவார். அவர் கிடைச்ச பணத்தை எல்லாமே குங்கிலியம் வாங்கி சுவாமிக்கு புகையா அர்ப்பணிச்சுட்டார். கடைசியில் குங்கிலியம் வாங்க காசு இல்லை. காடை வித்தார், தோட்டத்தை வித்தார், வீட்டை வித்தார், எல்லாத்தையும் வித்துட்டு குங்கிலியம் வாங்க கடைசியாக தன்னுடைய மனைவியினுடைய மாவியத்தை விற்க போயிட்டு இன்னைக்கு சுவாமிக்கு வந்து குங்கிலியம் போடுற பணம் இல்லை அப்படின்னு உடனே அந்த மாவியத்தையே எடுக்க போயிட்டு உடனே சுவாமி நேரம் விட்டார். உடனே ஊற்றி கொடுத்தார். குங்கிலிய நாயனார் முத்தின்னு பேர். அவர் வரலாறு நீங்க படிக்க. குங்கிலிய நாயனார் என்பவர் இறைவனுக்கு ஆலயத்தை சென்று சிவ கைங்கரியம் புகை போட்டு அந்த அதனால் புத்தி அடைந்தவர். திருநீலகண்ட நாயனார், அதே போல கலிபத்த நாயனார், இப்படி போட்டு போட்டுக்காம எல்லா நாயன்மாருடைய வரலாறும் ஒன்னோட ஒன்று கட்டுறாரு. ஒன்னோட ஒன்று சிறப்பாக இருக்கும். அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகும். ஆனால் இப்போ வேலை பாருங்க பண்ணணும், நிறைய வேலை இருக்கின்றது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணணும். சும்மா இருந்தாலே போகும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாரு. உலகம் முழுக்க 750 கோடி மக்கள் சிவராத்திரி பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மறந்தாதீங்க. உலகம் முழுக்க 750 கோடி மக்கள் போன வருஷம் 2024 வழிபாடு செய்கிறார்கள். தீபம் வைக்கிறார்கள், அன்னதானம் போட்டுருக்காங்க. உலகம் முழுக்க சொல்லணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடியதான காலங்களுக்கு நல்ல மழை பொழியும், தானியங்கள் செழிக்கும், பஞ்சமில்லாத வாழ்வு ஏற்படும், கல்யாண காரியங்கள் நடக்கும். போன வருஷம் வெடி நாங்கள் என் குடும்பத்தை யாருமே தூங்கலை. வந்து வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணோம். இப்போ என் பொண்ணு கல்யாணம் கூட இருக்கு. 17 கல்யாணம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து உட்கார்ந்து உண்மையாக பிரார்த்தனை பண்ணாலும் போகும். அது பண்ணால் பார்க்கணும். அதனால பெருமையாக சொல்லுங்கள். சுவாமி கொடுக்க நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. சுவாமி தடுக்க நினைச்சா யாரும் கொடுக்க முடியாது. அப்படியாக இந்த உன்னதமான நன்னாளிலே சிவராத்திரி புண்ணிய காலத்திலே அம்பாளுக்கு எப்படி நவராத்திரியா சிவபெருமானுக்கு ஒரே சிவராத்திரி. சிவராத்திரி வரலாறு என்னன்னா லிங்கோத்பவ மூர்த்தி விஸ்வரூப தரிசனத்தை காட்டியனால்தான் சிவராத்திரி. அதெல்லாம் 4 கால பூஜை நடைபெறுகின்றது. 4 கால பூஜைகளிலே 3ஆம் கால விசேடமானது. 2ஆம் கால 108 கலசத்தை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். 3ஆம் காலம் நிறைய அபிஷேக பொருள் நிறைய கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். 4ஆம் காலத்திலே உன்னதமான கருப்பு சாரங்களை அபிஷேகம் செய்கிறார்கள். சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரியான பாசிப்பயிறு ஆகிய சுடுகள் நிகழ்ச்சி செய்த எல்லாருக்கும் வாய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உதவிகாத்து நம்முடைய திருவாச்சகத்தை வாசித்து அதனால் இப்போ வேலை வர போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்? திருவாச்சகத்தை படிக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நானந்தாய வாழ்க, கோவிழையாழ்க, குருமணித்தாய் வாழ்க, ஆகம்மா என்று அன்பான் நமச்சிவாய திருவாச்சகத்தை வாசிக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். அப்போ தான் நீங்கள் உண்மையாக வாசிக்கணும்னு அர்த்தம். அந்த
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் நெஞ்சில் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இதே கடற்கரை அப்பதான் உண்மையாக வாசிக்கணும். அதே அர்த்தம் வருகின்றது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈசனடி போற்றி, எத்தகடி போற்றி, ஏசனடி போற்றி, செல்சேமதி போற்றி, நேயத்தேன்ற நவலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாய பிறப்படியாங்க தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் மாயை. இந்த மாலை, இந்த ருத்ராட்சம், இந்த பஞ்சகஜம் எல்லாமே அழிவு முடியும். இந்த உடம்பு மகேசன் உள்ள பெருங்கோவில் ஊரடம்பு ஆலயம் முதல் பிரானாருக்கு மாய கோபுரவாசல் தெளிந்தாருக்கு ஜீவன் சொல்லி உள்ள பெருங்கோவில். இந்த உள்ளமானது இரவுடைய பெருங்கோவில், ஊரடம்பு ஆலயம். மண்ணுக்கு போகக்கூடிய இந்த உடம்பானது இறைவனுக்கு ஆலயமாக கருதப்படுகிறது. ஊரடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாயு கோபுரவாசல். வள்ளல் பிரானா யாரு? பிறப்பு முதல் இறப்பு வரை யார் பொய்யே பேசாம இருக்காங்களோ அவருடைய வாய கோபுரவாசல். சுவாமி இன்னைக்கு வரைக்கும் நான் பொய்யே பேசுறதுனால யாரும் கை தூக்கி பார்க்கணும். நீங்க வேற பொய்யே பேசிருக்காங்க. மருமகிட்டையோ மாமியார்கிட்டையோ அங்கே பையன்கிட்டையோ பொண்ணுகிட்டையோ குழந்தைகிட்டையோ பொய்யே பேசணும்னு சொல்ல முடியும். குழந்தைகிட்டே குழந்தைமாக இருக்கணும். அப்பா அம்மாட்ட மரியாதை கொடுத்து பேசணும். பையன்கிட்ட அதிகாரத்தோடு பேசணும். பொண்ணுகிட்ட அன்போடு பேசணும். அப்ப நினைக்கிறது அந்த வாழ்க்கையே ஒரு நாடக மேடை. நம்ம கொடுத்து பாத்திரத்தை கரெக்டாக செஞ்சா இறைவனுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். மாற்றி பண்ணோம்னா இடம் கிடைக்காது. அதான் அப்ப என்ன சொன்னான்? மாய பிறப்பருக்கும் மண்ணநடி போற்றி. இந்த மாயை உடலானது, இந்த உடம்பானது இறைவன் கொடுக்கக்கூடிய வீடு. அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதே இதுதான். இந்த வீடுங்கிறது வாழை குடியிருக்கணும். அம்மாவாயில் இருந்தோம், கருவறையில் இருந்தோம், பிறந்த வெளியில் வந்தோம். அதோட நமக்கு ஒரு வீடு சொந்தமாக கிடைச்சிருச்சு. அதில் சுவாசிக்கிறோம், ஓடுறோம், ஒடியாரோம், எத்திக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெறுறோம், அதுக்கப்புறம் கரைச்சி போயிடுறோம். அவ்வளோ. அப்போ அது மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இது மாயின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து கர்வப்பட மாட்டோம். நான் தான் கோயிலை கட்டினேன், நான் தான் என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் என் பொண்ணு போனேன், நான் தான் அந்த வீட்டை கட்டினேன். எதுவுமே நம்மளோட வராது. வீடு, அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாமே இங்கேயே இருக்கக்கூடியது. மாய பரப்பருக்கு மணல் போற்றி, ஈசனடி போற்றி, எத்தேடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேகத்தை நிபலனை போற்றி, மாய பரப்பருக்கு மணலை போற்றி. ஈசன் எந்த யார் பண்ண ஈசன் போற்றி. அதாவது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இவப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க. இவப்பொழுதும் என்ன, இந்த கண்ணை அப்படி மூடி முடிக்கிற மாதிரியா அந்த மாதிரி நேரத்தில் கூட இறைவனை நாம் மறக்கணும். இமைப்பொழுதும் இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்படி திருவாசகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்குமே உயர்ந்த எண்ணத்தோடு இந்த அந்த மாணிக்கவாதி ரொம்ப அழகாக இருக்கும். திருவாசகத்தை எழுதும்போது அந்த வார்த்தை படிக்கும் பொழுது அவ்வளவு பெருமையான. அதை படிக்கும் பொழுது மனசு உருகணும். திருவாசகத்தை உருகாதார் உருவாசகத்துக்கு உருகாதார். நேயத்தெறின்ற நிபலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அடுத்து வந்து வரும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டே வராங்க. இவன் பொழுதும் நெஞ்சு நீங்காதான் தாழ் போற்றி, ஈசனை போற்றி, இந்தியனை போற்றி, தேசனை போற்றி, சிவன் சேவனை போற்றி. அதே மாதிரி வழங்க புலனைந்தும் மஞ்சனை இசைய விலங்கு மனத்தால் கமலா உனக்கு. விலங்கு மனம்தான் என்ன, மனசானது ஒரு குரங்கு மாதிரி. இங்கே உட்காந்துருக்கோமா, வீட்டில் போட்டோமா இல்லையா, டிவி ஆபரணமா இல்லையா தெரியல, ஏசி ஆபரணமா தெரியல, நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோம், மனசு வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த மனசானது ஒரு வேகமான ஒரு குரங்கு மாதிரி போயிட்டே இருக்கும். மின்சாரத்தோட வேகமானது இந்த மனசு. அப்படி இல்லாமல் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விமலானா என்ன? விமலானா தாமரை போனோம்னு அர்த்தம். இதான் தாமரை பொண்ணு வச்சிருக்காங்க. விமலானா தாமரை, பத்மனா தாமரை, பங்கஜனா தாமரை, கமலனா தாமரை. கமல கண்ணன் மகாலட்சுமி பெயர் உண்டு. தாமரை போன்ற கண்களை உடையவர் அர்த்தம். மீனாட்சின்னு என்ன அர்த்தம்? நீர்களுடைய கண்களை போன்றவர்கள் அர்த்தம். அதாவது மீனாட்சி. காமாட்சின்னு என்ன? நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவன் அர்த்தம். காமாட்சி. விசாலாட்சின்னு என்ன?
அக்ஷினா கண்ணு விசாலமான கண்களை உடையவர். அதனால மீனாட்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மதுரையில போனால் மீனாட்சியுடைய அப்பாவுடைய ஆட்சி தான் நடக்கும். மீனாட்சிங்கிறது வேற, மீனாட்சி ஆட்சி வேற, அச்சி வேற. அச்சின்னா கண்ணு, ஆட்சின்னா ஆட்சி மட்டும். அப்படியாக எவ்வளவோ வரலாறுகளுடைய நாட்டை இருக்கின்றது. அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் வந்து இவனுடைய பரிணாமத்தில் அவருடைய தோழி ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி நம்ம படிக்கணும். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு அப்படின்னா அவருடைய வரலாறு பெரிய வரலாறு. சுவாமியுடைய மறுபிம்பம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமி. கண்ணாடியை பார்த்தா பார்த்துட்டு சுந்தரா வெளியே பண்ணார். அவர் வெளியே விட்டார். வெளியில் வந்து சிவபூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து பூஜைக்கு பொருள் வாங்குறது, பூ வாங்குறது இதெல்லாம் நல்லவங்க படிச்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த இந்த அதான் நான் சொல்றது கைலாயத்து அந்த பெண்கள்லாம் வந்து கோலம் போட்டுருக்காங்க. இங்கே சேவை செய்து ரொம்ப சாமி ஒன்றுமே புரியல. இந்த அழகா இருக்கிற பெண்கள்லாம் பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னீங்க. கோலத்துக்கு போய் சிவபெருமான் பூஜை செய்து சிவ கைகரியை செய்து சிவ தொண்டாற்றி விட்டு மீண்டும் என்னை வந்து அழகாய் 10 நேரத்தை நான் தடுத்தார் குடிகளாக சொல்லி சாமி சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் பூலோகத்திலே பிறந்து வாழ்ந்து கல்யாண தன்மைக்கு சாமி இருக்கார். அவர் கல்யாணத்துக்கு பரவினாச்சியார் சங்கீனாச்சியார்னு இங்கு மனைவிகள். அதில் பரவினாச்சியாருடைய திருமணம் நடக்கின்றது. நடக்கும் பொழுது சுவாமி வந்துட்டார். சுவாமி நேரில் வந்து ஒரு ஓலையை கொடுத்து காமிக்கிறார். சுந்தரமூர்த்தியை திருச்சி வெளியில வா, உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்க இப்போதும் திருமையில தீர்வாக அடியேன் அடியேன்னு சொல்லி பட்டை எழுதி கொண்டு உங்களுடைய வம்சாவளி சுந்தரமூர்த்தி சுவாமி சிவாச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய அனைவரும் எனக்கு அடிமையை பட்டை எழுதி கொடுத்துருக்கேன். அதனால வந்து உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட கல்வி கைலாயத்துக்கு போகணும்னு கூப்பிடுறது. கைலாயத்துக்கு கூப்பிடுறது வயசான வேஷத்தில் வரல. சுவாமி சிவபெருமானே வரல, வயசான வேஷத்துல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி மனதில் உட்காந்துருக்கார். கல்யாணத்துக்கு போகணும் உட்காந்துருக்கார். பட்டு வேட்டி, பட்டு சிப்பா, பட்டு அந்த கிரீடம், மாலை, பெரிய கூட்டம் 500 பேர் 1000 பேர் இருக்காங்க அந்த சபையில். கல்யாணம் ஆணையிட போறதுக்கு சாமி வந்தார். நேரில் வந்து சுந்தரமூர்த்தி வா என்னோட போகலாம். உடனே அங்கே இருக்கலாம் கேட்குறாங்க, ஏப்பா அந்த ஆளோட அடிமைங்கிறியா, உனக்கு தான் சாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த பட்டையை பணவாளை எடுத்துக்காட்டுறேன். தாலி பத்திரம் அப்படின்னா பணவாளை அர்த்தம். காத்தம்பாளை, காஞ்சனமாலா, கசியாபுரி, கனகதாயா, அஸ்தேகம், தாலி பத்திரம், காவாலேட்டா, காங்க காகன்னு ஒரு வார்த்தை. தாலி பத்திரம்னா பணவாளின்னு அர்த்தம். பணவாளியில உன்னோட பரம்பரையே உனக்கு என்றென்றும் தொண்டு செய்வோம் என்று எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற வாக்கியால் இருக்கிறது. அது எழுதி கொடுத்தது சிதம்பரத்தில். முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கு அடியேன்னு எழுதி கொடுத்துருக்காரு. அப்படி எழுதி கொடுத்த வாக்கியத்தை காட்டினே எல்லாரும் வந்து எப்படா என்ன நாள் வந்து கூட்டு போறாங்க, கல்யாணத்தை வச்சுட்டு போயிட்டு கொண்டு யார் வாழ்க்கை கொடுக்குறது அப்படின்னா அவங்க சர்ச்சையை கிளப்புறாங்க. நாளைக்கு காலை பஞ்சாயத்து எல்லாம் வந்துருங்க அப்படின்ட்டு பஞ்சாயத்து போயிடுறாங்க. பஞ்சாயத்து நடக்கும் பொழுது பஞ்சாயத்து நடத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, தடுத்தாக்கு 40 ஒரு இடம் சிவன்காடு இங்கே வச்சுக்கிறீங்க. அங்கே போய் சுவாமி இருக்கும்போது பஞ்சாயத்து நடக்கின்றது. இதுக்கு என்ன சாட்சி? இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஓலையை வாங்கி கிழிச்சு போடுறோம். சுந்தரமூர்த்தி சுவாமி இருந்தால் தான் வந்து அடிமைப்பேன், ஏன் பைத்தியக்காரமாக வளர, நான் ஒரு அடிமை கிடையாது அப்படின்னு நான் கிழிச்சு போடுறேன். இவங்க தான் அந்த மாதிரி பண்ணவே தெரியும். அதுக்காக தான் அது ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து சிவபெருமான் இன்னொரு ஓலையை பையிலேருந்து எடுத்து காட்டார். வயசான காலத்தில் இருக்கார். காட்டின உடனே இவருக்கு பயம் வந்தது. ஏன்னா ரொம்ப போச்சு, இவர் வந்து கல்யாணம் பண்ணி இப்படி பண்ணிவிட்டாரு சொல்லி எல்லாரும் மனசுக்குள்ள போனாங்க. அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கும்போது, பக்கத்தில் சிவாலயத்துக்கு வாங்க, இங்கே நான் முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு போகிறோம். எல்லாரும் சிவாலயத்துக்கு போகிறாங்க. உள்ளே போன உடனே எல்லாரும் இங்கே எங்கே சொல்லிட்டு
அந்த வயசான வேடத்தில் வந்த முதியவர் வந்து உள்ள கோயிலுக்கு மூலஸ்தானத்துக்கு போய் அப்படியே மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு டமாலோட சத்தம் கேட்டு மறைஞ்சிட்டாரு. பார்த்தா பெரிய சிவலிங்கம். எல்லாரும் அப்படி கண்ணை தள்ளி வச்சு அழுகிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்பதான் தெரியுது வந்தது சுவாமின்னு தெரிஞ்சுட்டு அவரால் பேச முடியல, பாட முடியல, பேச முடியல, பேச்சு வர கண்ணை தண்ணி மட்டும் வருது. என்ன பண்ண போல தெரியலையே அப்படின்னு சுவாமி வந்து அசரீரியா சொல்றார். சுந்தரமூர்த்தி வந்தது யாம் தான் வந்தோம். இந்த மாதிரி வந்து சிவத்தொண்டு ஆட்டிவிட்டு தேவாரம் ஈற்றி பாடி சிவத்தொண்டு ஆட்டிவிட்டு உன்னை தக்க சமயத்திலே தடுத்தான் கொள்வோன்னு சுவாமி சொல்றார். எனக்கு பாடலாம் தெரியாது சுவாமி, எனக்கு பாட தெரியாது, எழுதவும் தெரியாது, நான் எப்படி உன்னை பொழுது பாட முடியும் அப்படின்னோடனே சுவாமி சொல்றார், கல்யாணம் என்ன பைத்தியம் சொன்னீங்க, அதை வச்சே பாடுங்க. நான் எப்படி சொன்னேன், ஓலையை காமிச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப அடிமையாக அப்படின்னு சொல்லி என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற அப்படிங்க, அதனால் பைத்தியம்னு சொல்லி பாடு அப்படிங்க. சுவாமி நான் எப்படி பாடுறேன் அப்படின்னு பித்தான்னு பாடு, பித்தனை இல்லை எனக்கு பித்தனை சொல்லி நான் மண்டபத்தில் அதை வச்சு முதல்ல எழுதி கொடுத்தாரு சுவாமி. பித்தார் பரிசோதி பெருமானே அருளாலே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆரம்பிச்சார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதை வச்சு அத்தனை தேவாரம் பாடணும். மந்திரமாவது நீர், மாணவர்கள் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ள நீர், சென்றவர் வாயுமையை பங்கிட்டு ஆளவாயா திருநீர். இப்படி ஒவ்வொரு தேவாரமா பாடிட்டே வரும். மாநிலப்பிறை கன்னியானே இப்படி பாடிக்கிட்டே வரார். அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல வந்து ஐராவதி யானை முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமி தான் யானை மேலே தான் போய் அவரை வரலாறு இப்போ சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும். திருவெட்டூர் போனார், அப்புறம் திருவண்ணாடு போனார், திருவானைக்காடு போனார். இப்படி ஒவ்வொரு பதிகம் ஒவ்வொரு ஆலயமா பதிகம் பாடி சிவத்தொண்டு ஆட்டி அதன் பிறகு வெள்ளை யானை வந்து அவர் ஏற்றிக்கிட்டு போனார் கைலாயம். வெள்ளை யானை நம்மளாம் பார்த்துருக்கோமா கிடையாது. ஐராவதம்னா வெள்ளை யானைன்னு பேர், இந்திரனுடைய வாகனம். 61 நாயன்மார்களே ஒரே ஒரு நாயன்மார்கள் தான் இந்த வெள்ளை யானை வந்து ஏற்றி கொண்டு சென்றது. ஊரகணங்களோடு அங்கிருந்து வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியை ஏற்றி கொண்டு சென்றது அந்த யானை. ஐராவத கஜாரோடு பேர். அப்பேற்பட்ட முக்தி அடைந்த ஸ்தலம் தான் திருவெண்காடு. திருநாவலூரிலே பிறந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இன்னைக்கும் பண சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய மடம் அங்கே இருக்கின்றது, சிலை இருக்கின்றது, சிவாலயம் இருக்கின்றது, ராஜகோபுரம் இருக்கின்றது. அழியவர்களாக சில நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சிறப்பு